சேலம் அருகே ஆற்றுப்பாலத்தின் அடியில் அடுத்தடுத்து 3 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையா தற்கொலையா, நடந்தது என்ன? சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் சின்னப்பம்பட்டி செல்லும் சாலையில் பணிக்கனூர் அமைந்துள்ளது. இங்கு ராஜரத்தினம் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு உள்ளது. இதன் அருகிலேயே மக்கள் பயன்பாட்டில் இருந்து வரும் மேம்பாலம் ஒன்று உள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு மேலாக இந்த மேம்பாலத்தின் அடியில் கடும் துர்நாற்றம் வீசி உள்ளது. இதனால் தோட்ட உரிமையாளர் ராஜரத்னம் அங்கு சென்று பார்த்தபோது சடலம் ஒன்று அழுகிய நிலையில் கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக இது தொடர்பாக ஜலகண்டாபுரம் போலீசாருக்கு அவர் தகவல் அளித்தார். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு ஒன்றல்ல 3 சடலங்கள் அடுத்தடுத்து கிடந்துள்ளது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதில் 50 வயது முதல் 60 வயது மதிக்கத்தக்க 2 ஆண்கள் மற்றும் ஒரு பெண்ணின் சடலம் இருந்துள்ளது. அதன் அருகிலேயே 2 சக்கர வாகனம் ஒன்றும் கேட்பாரற்று கிடந்தது. சடலங்களின் அருகே மதுபாட்டிலும் தண்ணீருடன் இருந்ததுடன் இரத்தமும் உறைந்து காணப்பட்டுள்ளது. இறந்து கிடந்த அந்த மூவரும் யார், அவர்கள் எந்த ஊர் என்ற விவரம் ஏதும் உடனடியாக தெரியவில்லை. 3 சடலங்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்திய போலீசார் அவற்றை உடற்கூராய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மூவரும் கொலை செய்யப்பட்டார்களா அல்லது தற்கொலை செய்து கொண்டார்களா என்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்தடுத்து 3 சடலங்கள் ஒரே இடத்தில் மீட்கப்பட்டுள்ள சம்பவம்